எப்பவும் லோன் வாங்கின அப்புறம் தான் இறங்குவான் ஒருத்தன். நானும் ஒரு வங்கியில் அதிகாரியா இருந்தேன். நான் ரொம்ப கெட்டிக்காரன் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு மேல ஒரு கெட்டிக்காரர் ஒரு கஸ்டமர் வந்தார். இந்த ஸ்கீம்ல இவ்வளவு ரூபா போட்டா இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு கிடைக்கும், இந்த ஸ்கீம்ல இவ்வளவு ரூபா போட்டு கேட்டா இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு கிடைக்கும், மூணாவது ஸ்கீம்ல இவ்வளவு ரூபா போட்டா இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு கிடைக்கும்ங்கிறேன். அவர் கேட்கிறாரு, ஒன்னும் போடாம தர்றதுக்கு ஸ்கீம் ஏதாவது இருக்கா, என்ன கிடைக்கும்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு 1 வருஷமே எனக்கு 2 வருஷம் கிடைக்கும்னு. ஏன்னா அவர் வெளியாளு, நான் இங்க வேலை பார்க்கிறேன். அவருக்கு 1 வருஷத்தோட சரி, நமக்கு இங்க 2 வருஷம். ஆனா வாணியம்பாடியிலே நான் பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன், உள்ளபடியே சொல்றேன். ஏன்னா வாணியம்பாடி நாளைய தமிழ் உணர்ச்சியின் ஒரு பிறப்பிடமாக இருக்குமானால் நான் தேவகோட்டையில் பிறந்து என்ன பயன்? இதுல இருந்து இன்னொன்னு தெரியுது பாத்தீங்களா, நான் பிறந்த தேவகோட்டைக்கு என்னால புகழ் சேர்க்க முடியல. எவ்வளவு பெரிய குற்றம் அது! பிறந்த ஊருக்கு புகழ் சேர்க்க முடியாத நான் புகழ் சேர்த்த ஊரில் பிறக்க ஆசைப்படுகிறேன். எவ்வளவு பெரிய கொடுமை இது! இதான் இருக்கிறதுலே கொடுமை. இதுதான் நான் இருக்கிற ஊரை விட்டுட்டு வேற இடத்துல தொகுதி கேட்கிற மாதிரி. தொகுதி தகராறுனா என்ன நினைச்சீங்க? ஏன் சில பேர் சண்டை போடுறான் தெரியுமா? ஏன் எனக்கு என் தொகுதியை தரல, நான் இவ்வளவு நாள் கெடுக்கலையா? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம தானே வேற ஆளு கொடுக்குற, நான் கெடுத்துட மாட்டேனா? அப்ப என் மேல அவன் நம்பிக்கை தானே உனக்கு. இதான் தொகுதி. நம்ம தமிழ்ல தொகுதி பகுதி எல்லாம் வேற, அது ஒரு உயர்ந்த மொழி. அதுவும் இந்த ஊர்ல என்ன மகிழ்ச்சி! இங்க பாருங்க, வந்த உடனே ஒரு நோட் புக் எடுத்துட்டு வந்து என்னென்ன நிகழ்ச்சியில பங்கு பெற்ற யாருன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டு, இங்க இதை பேசுறேன்னு சொல்ல முடியாதுங்க, கையெழுத்தோட இருக்கு. அக்கிரமம் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எல்லா ஊருக்கும் நான் எனக்கு வந்து அழைப்பு எடுத்துட்டு போயிடுவேன். அழைப்பை நான் கையோட எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு அழைப்பு அனுப்பிச்சாங்கன்னா கலசிஸ்டபேசன் போட்டு சென்னை முகவரியோட வரும், அந்த அழைப்பு எடுத்துட்டு போயிடுவேன். ஏன் எடுத்துட்டு போறேன்னு காரணம் தெரியுமில்ல உங்களுக்கு? சிவகாசிக்கு ஒரு தடவை போயிருக்கேன், அழைப்பு எடுத்து போகாம போயிட்டேன். நீங்க தான் சித்த பேசினான்னா ஆமான்னு, நீங்க தான் சித்த பேசினான்னா ஆமான்னு, நீங்க தான் சித்த பேசினானா அப்படி என்னையா சந்தேகம்ங்கிறேன். இதை அப்படின்னு சொல்லி நேத்து ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிட்டாருங்கிறான். அதுல இருந்து நான் என்ன பண்றதுன்னா, என் அழைப்பு எடுத்துட்டு போயிடுறது. நம்ம காப்பாத்திக்கணுமா வேண்டாமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஐடென்டிட்டி கார்டு வருமா வராத பாருங்க, வேணும்ல. நான் ஒரு எலெக்ஷன் ஆபீசரா போயிருக்கேன் சார். ஒரு பூத்துக்கு நல்லா வச்சான். நம்ம ஊர்ல பேர் வைக்கிற மாதிரி எவனும் வைக்க முடியாது. வாக்குச்சாவடிங்கிறான் பாத்தீங்களா, வாக்க போட்டு சாவடி. வாக்குச்சாவடின்னா அதான். எது சாகுது? ஜனநாயகம் சாகுது. வாக்குச்சாவடி அது ஒரு. நான் தான் சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் இருக்கேன். ஒரு பையன் உள்ள வரான். வந்த உடனே இவன் இல்லை சார், அந்த குறிப்பிட்ட பேர் பொன்னுசாமின்னு வச்சுக்கோமே, கோச்சுக்காதீங்க யாராவது பொன்னுசாமி இருந்தா. இவன் இல்லை சார் பொன்னுசாமிங்கிறான் ஒரு ஏஜென்ட், இவன் தான் பொன்னுசாமிங்கிறான் இன்னொரு ஏஜென்ட். அந்த முதல்ல சொன்னவன் சொல்றான், சார் இந்த ஓட்டு மட்டும், நல்லா வார்த்தையை கவனிங்க நீங்க, இந்த ஓட்டு மட்டும் இப்ப இங்க சேலாகலைன்னா, போலாகலைன்னு சொல்லல, சேலாகலைன்னா ஒரு கொலை விழுகும்னா, சேல் ஆகலைன்னா. அவன் சொன்னா இந்த ஓட்டு மட்டும் இங்க சேலானா ஒரு கொலை விழுகும்னா, கூட அங்க ஒரு கொலை விழுகிறது உறுதி. நான் தான் சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் அந்த பூத்தை பொறுத்தவரையில. அந்த பூத்து அதுக்கப்புறம் கொலை விழுந்தா பூத்து போயிடும். நான் கேட்டேன், ஏப்பா என்ன கொல்ல மாட்டீங்களேன்னு. 2 பேரும் ஒரே நேரத்தில் சொன்னான், பின்ன யாரையும் நினைச்சீங்கன்னு. பாருங்க, அது மாதிரி 2 பெரிய கடல்கள், 2 பேர். இது பாருங்க, நான் இப்ப சமீபத்தில் என் பொண்ணு மலேசியாவிலேருந்து வந்துட்டு போனா, அவளை அனுப்புறதுக்கு போயிருந்தேன். அங்கே பெரிய விமானம் 3 மேலே போய் இந்த விமானங்கள் ஏறி பறக்கிறவரில் நான் இருக்கிறது. ஏன்னா நம்ம பொண்ணு போகிறா, ஒழுங்காக போயிடுமான்னு ஒரு பிளேன்னு, இன்னொரு பிளேனில் நமக்கு வேண்டாதவன் போகிறான், அது ஒழுங்காக போகப்படாதுன்னு. இது 2ஐயும் பார்க்கறதுக்காக மேலே போய் நிற்கிறது. நின்று ரொம்ப அழகாக ஒரு சேனை 3 ஜம்போ ஜெட், லுஃப்தான்சா, ஏர் இந்தியா, மலேசியன் ஏர்லைன்ஸ், 3 பெரிய விமானங்க. ஏறி பறந்தா மணிக்கு 3000 மைல் வேகத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள், 25,000 27,000 அடிக்கு மேல உயர பறக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் தயாரா இருக்கு. 304 பேர் ஏறியாச்சு. இவ்வளவு ஆற்றல் உள்ள அருமையான அந்த விமானங்களை கொண்டு போய் ஓடுதளத்திலே நிறுத்துவதற்கு டிராக்டரை வச்சு எடுத்துட்டு போனான். டிராக்டரை வச்சு எடுத்துட்டு போனான். ஒன்றை கவனியுங்கள், டிராக்டரால் பறக்க முடியாது, டிராக்டரால பறக்க முடியாது. ஆனா
இந்த விமானத்தை தள்ளி கொண்டு போய் ஓடுதளத்திலே நிறுத்த முடியும். அது முடியும். அந்த டிராக்டர் தான் நான். இது 2 விமானம், 2 அருமையான விமானங்கள். விமானம் 2க்கும் 2 இறக்க இருக்கு. அருமையான. என்ன இன்னைக்கு தான் நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமை. எங்க கீழே இறங்கி போட்டாங்க ஸ்டேட் பேங்க். அவங்க முருகையன் எனக்கு பேரன் முறை. ஏன்னா இவர் மாணவர், மாணாக்கர்னா பேரன், மாணாக்க பேரன். அதெல்லாம் ஒரு பெருமை. என்னுடைய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்குதுல. சால்மன் பாப்பையா என்னுடைய மாணவர். நம்புறீங்களா? சில பேர் கேட்கிறான், ஏன் சார் நிஜமாவா, உல்டாவா சொல்றீங்களா? நீங்க அவர் மாணவரா, அவர் உங்க மாணவரா? இல்லையா, அவர் தான் எங்க மாணவர். ஏன் அவரை பார்த்தா வயசானவர் மாதிரி தெரியுதாங்கிறேன். இல்ல அறிவாளியா இருக்காருங்கிறான். அப்ப நம்ம கிட்ட படிச்சா அறிவாளியா இருக்க மாட்டாருன்னு ஒரு முடிவு. இங்க என்ன, இவரும் நம்முடைய மாணாக்கர் தான். அப்துல் ரஹ்மான் மாணாக்கர். அவ்வளவு பேர். நான் பெரிய பெரிய பேராசிரியர்கிட்ட மாணாக்கர். என்னுடைய மாணாக்கர்கள் பெரிய பெரிய பேராசிரியர்கள். அப்ப எனக்கு ஒரு சிறப்பு வருமா வராதா? சார், அருமையான வைரங்களுக்கு நடுவே கொஞ்சம் ஒச்சமுள்ள வைரத்தை வைத்தால் அந்த வைரம் கூட ஒலிக்கும் இல்லையா? வைரம் இது ஸ்மாரான வைரம் தான். மூவாவுடைய மாணாக்கர், தேப்ப மீனாட்சி சுந்தரனுடைய மாணாக்கர். ஒன்றும் தெரியாது அவருக்கு. 17 மொழி தான் நல்லா தெரியும். 17 மொழி தான் நல்லா தெரியும். நமக்கு எவ்வளவு தெரியுங்கிறீங்க? ஒன்றும் தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு மொழி தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு எங்க கூட ஒருத்தர் வந்தார், எர்ணாகுளத்தில் போய் இறங்குறோம். எங்க கூட வந்தார், பேரை சொல்லப்படாது. பிரமாதம் மலையாளம் பேசிட்டே வந்தார். எங்களுக்கு கவலையே கிடையாது. எர்ணாகுளத்தில் போய் பேசணும்னு அவர் மலையாளத்தில் பேசி ஆட்டோக்காரங்கிட்ட பேசிடுவாரு, ஹோட்டலில் பேசிடுவாரு, எல்லாம் பேசிடுவாரு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ட்ரெயினை விட்டு இறங்குறதுல இருந்து, எர்ணாகுளத்தில் இறங்குறதுல இருந்து மலையாளமே பேசல. ட்ரெயின்ல வரல பேசினவர் எர்ணாகுளத்தில் இறங்குறப்பறம் பேசணும்னா எங்களுக்கு சந்தேகம், அவருக்கு தெரிஞ்சது மலையாளமா இல்லையான்னு. அதுபோல எத்தனை மொழி தெரியும். மூவா எவ்வளவு பெரிய பேராசிரியர், உங்க பகுதியை சேர்ந்தவர் தானே. எவ்வளவு பெரியவர், எவ்வளவு இனியவர், எவ்வளவு எளியவர். ரொம்ப பேர் இருக்கிறான். எவ்வளவு மண்டக்கருவம் இருக்கு, தலைக்கணம், எவ்வளவு தலைக்கணம். ஒரு தலை, அதுக்கு தான் ராவணனை 10 தலையோட படைச்சான். 10 தலையிலையும் 10 இருக்கு, 10 தொழில் இருக்குது. இப்ப நான் ஒரு தலையாக சொல்கிறேன். அது ஒரு அருமையான சொற்றொடர் ராமாயணத்தினாலே வந்தது. ஒரு தலைன்னு இருக்குல்ல, அது ஏன் வந்ததுன்னு தெரியுமா? சீதை சொல்றா, நான் வழக்காடு மன்றத்துக்குள்ள போகலப்பா. சீதை சொல்றா, ஐயோ 10 தலையை தூக்கிட்டு நீ போய் சண்டைக்கு போற. எங்காலு எவ்வளவு குறிதவரை எய்தாலும் ஒரு தலையில் இல்லாட்டி ஒரு தலையில பிடிக்கும். இப்ப ராவணனை அடிச்சு வீழ்த்துறதுக்கு ராமனை போல குறி தவறாமல் எய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தேவையில்லை. ராஜாராம் போதும், நான் போதும், அப்துல் காதர் போதும். ஏன் தெரியுமா? 2வது தலைக்கு குறி வைப்பேன், 7வது தலைக்கு பிடிச்சிட்டு போகுது. என்ன தப்பு? 7வது வைப்பேன், 3வது போகும். ஒரு தலை போவது உறுதி. இந்த ஒரு தலை இஸ் ஈக்குவல் டு உறுதிங்கிற அர்த்தம் வந்தது அதனாலதான். போவது ஒரு தலை, போவது உறுதிங்கிற அர்த்தம் ஒரு தலைன்னு வந்துருச்சு. அது மாதிரி தான் அருமையான நிகழ்ச்சியாக இருந்தால் எனக்கு ஆசையாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் அத்தனை ஊரில் இருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி. அமெரிக்காவுக்கு போயிருக்கேன், சிகாகோவில் பேசுகிறேன். அங்கே ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஐயா கண்ணதாசன் இப்போ தான் வந்துட்டு போனார், அவர் இங்கே வந்து தான் போனார், அடுத்து நீங்கள் தான். நான் போயிருக்கிறேன். அவரும் நகரத்தார், நீங்களும் நகரத்தார். அவரும் தமிழ் கவிஞன், நீங்களும் தமிழ் அறிவாளி. அவர் இங்கே வந்து தான் போனார், அடுத்து நீங்கள் தான். இல்லை, இதை சொல்லிக்கிட்டே வர்றான். ஏதோ சங்கீத வித்வான் அடிக்கடி சேர்த்து பாடுற மாதிரி சேர்த்து பாடிட்டே வர்றான். அந்த சிகாகோவில் என்னுடைய மாணாக்கர் ஒருத்தர் நம்ம பள்ளியில் படித்தவர் இருக்கார், ஆறுமுகம்னு பேர். பெரிய பிளாஸ்டிக் சர்ஜன். அவர் தான் ஸ்ரீதேவிக்கு மூக்கு ஆப்ரேஷன் பண்ணவர். நம்ம ஸ்ரீதேவி மூக்கு ஆப்ரேஷன் பண்ணி நீங்கன்னா பார்த்துக்குங்க. இதை பாருங்க, பெரியார்தாசன் ஐயா பேசுனதுல எவ்வளோ மகிழ்ச்சி போயிட்டாங்களா இருக்கட்டுமே. அதாவது திக்குவாயை ஒரு வாரத்தில் போக்கிறேன்னு சொன்னார் பத்தில, அது எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் 10 பேர் சேர்ந்து நல்லா பேசிக்கிறோம்னு திக்குவாயை ஆக்கிட்டோம், அது நமக்கு தெரியும். நீங்கள் 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை பார்த்து என்னடா நாங்களும் கவனிக்கிறோம், ஒரு வாரமாகவே திக்குறேன்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னு அப்பவே திக்கிடுவான். அதான் பாரதி பாடினா, பழைய பைத்தியம் படியில்னு தெரியுதுன்னு. படியில்னு தெரியுதுன்னா பாரதி. ஏன்னா படியில் வந்த பைத்தியம், படியில் வந்த பைத்தியம் படியில்னு தெரியும். அது மாதிரி ஆறுமுகம்னு இருக்காரு, பிளாஸ்டிக் சர்ஜன். 300 பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள். எனக்கு ஆசைன்னா ஆசை, அந்த மாணாக்கர் இருக்கிறானே ஆசை, பெரிய சர்ஜன். இதோ இங்கே இருக்கிற டாக்டர் ஆறுமுகம் கூட என்னுடைய மாணவர்னு சொல்றதுக்காக, இதோ இங்கே இருக்கிற டாக்டர் ஆறுமுகம்னு பாருங்க, எந்திரிச்சு உள்ளே நையான்ட்டான். சிகாகோவில் 40 வருஷத்துக்கு முன்னால என்ன பாடுபடுத்தி இருப்பேன் என் வகுப்புல, அதனால உள்ளே நையாங்கிறான். எந்திரிச்சு உள்ளே நையான்ட்டான். மற்றவனுக்கெல்லாம் சந்தேகம், அப்ப நாங்கள்லாம் இல்லே நையாவா?
அவர் மட்டும் உள்ளேனையானா நாங்கள்லாம் இல்லேனையானா அந்த வரலாற்றை சொன்னேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய வகுப்பில் இருந்த பிள்ளை இங்கே நினைவைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், நான் உடன்படலை. அவர் சொன்னார், ஐயா ஒரு 3 மணி நேரம் உங்கள் தலையை கொடுங்க, அதை நிறைய முடியோடு அனுப்புகிறேன்னாரு. அது முடியாதுன்ட்டேன். இதுதான் நமக்கு ட்ரேட்மார்க்கு, இதுதான் நமக்கு அடையாளம். அதனால் இப்படி தான் நான் திரும்பி போகணும். அப்புறம் எனக்கு அடையாளம் தெரியாமல் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. முடியாதுன்ட்டு. அதுபோல் எத்தனை பெருமை. அவர்கள் எல்லாரும் ஒருமுகமாக போகிறார்கள். ஒரே நிலையிலே தமிழை உயர்த்த வேண்டும் என்று போகிறார்கள். அந்த உயர்த்த வேண்டும் என்ற முயற்சிக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு திணையேனும் அந்த காலத்தில் துணையாக இருந்திருப்போமானால் மகிழ்ச்சி அடைகிறோம். சுவாமி விவேகானந்தருக்கு வந்த வேகமெல்லாம் வேகமே இல்லாத அமைதியாக இருக்க ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து. வேகமே கிடையாது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு, ஆனால் வேகமான மனிதர் விவேகானந்தர். அவர் எப்படி சந்தித்தார் நிகழ்ச்சி மட்டும் சொல்லிட்டு நான் வழக்காடு மன்றம் தொடங்குறேன். ஒரு சிறந்த ஆசிரியன் எப்படி துணை செய்ய முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. உங்களால் எத்தனை பேர் அந்த புத்தகத்தை எத்தனை பேர் விலைக்கு வாங்குறாங்க? 1000 ரூபா கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு. நான் 2 நூல் எழுதியிருக்கேன்னு அதில் போட்டிருக்கிறேன். சிலது என்னை பற்றிய குறிப்புகள் அது நான் தான் எழுதி கொடுத்தேன். எந்த கடையிலையும் கிடைக்காது. ஏன்னா அடித்ததெல்லாம் எனக்கே திரும்பி வந்துருச்சு. எல்லாம் திரும்பி வந்துருச்சு. எல்லாம் நமக்கு திரும்பி வந்துகிட்டே இருக்கு. 2வது ரேங்க். நான் யூனிவர்சிட்டியில் 2வது ரேங்க் தெரியுமா? நான் எம்ஏ படிக்கும்போது யூனிவர்சிட்டியில் 2வது ரேங்க். பரீட்சை எழுதினவனே 2 பேர் தான் எழுதினவனே 2 பேர். இப்போ 2வது ரேங்க் இல்லாமல் அப்புறம் என்ன? அப்புறம் நம்ம தான் கடைசின்னு அர்த்தம். ஆனால் ஒன்று வச்சுக்கங்க சார், வாழ்க்கையில் நான் என்றைக்குமே ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டா கூட யாருக்கும் பயந்து முன்னாலே ஓடியதாக வரலாறே கிடையாது. எல்லாரும் எனக்கு பயந்துதான் முன்னாலே ஓடி இருக்கிறார்களே தவிர ஒரு பயல கூட நான் பயந்து ஓடுனது கிடையாது. சூசை மாணிக்கம்னு எங்கள் வாத்தியார் பிசிக்கல் டைரக்டர், அவர் சொல்லுவார், சபேசா எல்லாரையும் ஓட்டியாந்து விட்டுரு. ஆனால் இது பின்னால் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு பயன்பட்டுச்சு தெரியுமா? நான் கல்லூரி வாத்தியாராக இருக்கேன். ஒருத்தர் கூட ஒரு பையனை சேர்க்கிறாரு. சொல்கிறாரு, ஐயா ஒரு ஜோடி மாட்டை வித்துட்டு இவனை ஓட்டியாந்து இங்கே விட்டுருக்கேன். அவர் 20 வருஷத்துக்கு முன்னால் நம்மளை ஓட்டியார் சொன்னார். இவர் சொன்னார், ஒரு ஜோடி மாட்டை வித்துட்டு இவனை ஓட்டியாந்து இங்கே விட்டுருக்கேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணணும்னே, நல்லா மேய்ங்க அப்படின்னாரு. ஏன் நீங்கள் என்ன மேய்க்க தெரியாமல் தானே கொண்டாந்து விட்டுருக்கேன். அவருக்கு மேய்க்க தெரிஞ்சால் இங்கே சார் வர்றாரு. அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். யார்? இயேசுநாதர். அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி ஒரு வாத்தியார் எப்படி பயன்பட முடியும்? விவேகானந்தருக்கு 16 வயசு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு ஆங்கில வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் வரல. அப்படி தான் நாங்கள்லாம் முதல்ல இந்த வகுப்புகளுக்கு போய் சேர்ந்தது. நடராஜன் பாப்புலர், நான் ரொம்ப பாப்புலர். அவர் பாப்புலர், நான் ரொம்ப பாப்புலர். ஏன்னா அவர் பாடம் நடத்த மாட்டார், நான் வகுப்பே நடத்த மாட்டேன். அதனால் அவர் பாப்புலரோடு நின்றார், நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன். வகுப்பே நடத்தினா ரொம்ப பாப்புலர் ஆகிடலாம். ஐயா ரொம்ப பாப்புலர், ஏன்னா வகுப்பே நடத்தலை, அந்த தொல்லையெல்லாம் எங்களுக்கு தரலேன்று உட்கார்ந்துருக்கார். ஒரு ஆசிரியர் வரல. ஹேஸ்ட்னு ஒரு பெரிய அந்த ஸ்கூல் பிரின்சிபல், அவர் போகிறார். என்னடா பாடம் இருக்கார் பாருங்கள் சார், அப்படி இருக்கணும் உங்களுக்குன்னா. இப்போ எல்லா பாடமும் பாடல் பூரா மனப்பாடம் இல்லையா? என்ன பாடம் இருக்கார்? வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு இருக்கான். வேர்ட்ஸ்வர்த்தில் என்னடா பாடம் இருக்கார்? டாஃபடல்ஸ் அப்படின்னு இருக்கான். டாஃபடல்ஸ்னு வேர்ட்ஸ்வர்த்தில் 14 வரி. பூக்களை பார்த்தவுடன் அவன் அப்படியே பூரித்து போய் பாடிய அருமையான கவிதை டாஃபடல்ஸ். மைக்கேல்னு ஒன்று பாடியிருக்கான், அது ரொம்ப ஆழ்ந்த கவிதை. டாஃபடல்ஸ் அப்படியா அப்படின்னு கட 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 கடன்னு கொட்டிட்டார். பிரின்சிபல் கொட்டி பாடம் நடத்துறாரு. அதில் கலைந்து போகிற மேகங்களை காணும் போதும் ஆடி தெரிகிற பூக்களை காணும் போதும் வேர்ட்ஸ்வர்த் பரவச நிலைக்கு போய்விடுவான்னு ஒரு இடத்துல வருது. அவரோ ஆங்கிலேயர். பரவச நிலைன்னா என்னன்னு தெரியாது. நான் செல்போன் வச்சிருக்கீங்களோ, இது வச்சிருந்தா ஆஃப் பண்ணிடுங்க. இது படுத்துகிற பாடு. ரொம்ப பேர் மோட்டர் பைக்கில் பிடிச்சிக்கிட்டு நேராக போய் வந்துட்டேன் அப்படிங்கிற லாரியில் மோதி போயிடுறான். அப்புறம் தான் தெரியுது கால் எங்கேருந்து வந்துச்சுன்னா. அவன் கூப்பிட்டுருக்கான். என்ன முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்களா? அடுத்தாப்புல இன்னொன்று வச்சிருக்கேன், இன்கமிங் ஃப்ரீ. அவுட் கோயிங் அவன் வசதியை பொறுத்தது. நல்லா பல்லக்கா கட்டு, இல்லைன்னா வெறும் மூங்கில்ல கட்டு. அவுட் கோயிங் அவனை சேர்ந்தது. இன்கமிங் ஃப்ரீ. பாருங்க, இதான எனக்கு மகிழ்ச்சி. நம்முடைய அவைத்தலைவர் காளிமுத்து வந்திருந்தாரு. அவர் ஒரு நிகழ்ச்சி, அவரும் நம்முடைய மாணாக்கர் தான். அவர் இந்த மாதிரி சிரிச்சார். நான் சொன்னேன், எவ்வளவு நாள் ஆயிட்டு சிரிச்சுன்னே சொல்லாதீயா, அதை சொல்லாதீயா, பயமா இருக்கு. புதுக்கோட்டையில்
அது மாதிரி பரவச நிலைக்கு போய் கதையை மறந்துடாதீங்க. பரவச நிலை, பரவச நிலை என்றால் என்ன தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? கன்ஃபியூஷியஸினுடைய மூல நூலை மொழிபெயர்த்தார்கள். அந்த ஆங்கில ஆசிரியர் சொல்கிறான், இதை மொழிபெயர்ப்பதற்காக நான் சீன மொழியை கற்றுக்கொண்டேன். அப்படிலாம் இருக்கணும். தென்னாப்பிரிக்காவினுடைய பூகோள வரலாறுன்னு நான் ஒரு புத்தகம் எழுதினேன். நல்லா கவனிங்க. தென்னா அமெரிக்காவினுடைய பூகோள வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன். நமக்கு பூகோளம் தெரியாது. பூகோள வாத்தியார் எங்கள் கல்லூரியில் இருந்தார், பத்மநாபம். அவருக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம். ஒரு அமெரிக்கார் அங்கேருந்து வந்திருந்தார், சவுத் அமெரிக்கன் வந்திருந்தார். அவரை சந்தித்து ஹோட்டலில் பார்த்து பேசணும். ஆல் ரைட், வென் ஆர் யூ கமிங் டு அமெரிக்கான்னாரு. அதான் அப்படி கேட்டார். ஆல் ரைட், வென் ஆர் யூ கமிங் டு அமெரிக்கான்னாரு. நான் சொன்னேன், நாங்கள் வரவே மாட்டோமே, இங்கே இருந்துக்கிட்டே அமெரிக்காவை பார்த்து கற்பனை பண்ணியே எழுதிடுவோமே. அவன் சீன மொழி முழுவதையும் கற்றுக்கொண்டான் அந்த மொழிபெயர்ப்பாளன். அப்புறம் எழுதுறான், சீன மொழியை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்ததே தவிர சீன தத்துவத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. சீன தத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியாத யாரும் கன்ஃபியூஷியஸை மொழிபெயர்த்து எழுதிவிட முடியாது. அதனால் ஏதேனும் இதிலே குறைபாடு இருக்குமானால் என்னை மன்னியுங்கள், அது கன்ஃபியூஷியஸுடைய தவறல்லன்னு எழுதலாம். அது மாதிரி பரவச நிலைனா என்னன்னு ஹேஸ்ட்டுக்கு தெரியல. அப்போ அவர் சொன்னார், எப்பா ஒரு வாரத்துக்கு முன்னால் வரல பரவச நிலைனா என்னன்னு எனக்கு தெரியாம தான் இருந்தது. ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்னால் இங்கே ஒரு காளி கோயில் பூசாரி ஒருவரை நான் பார்த்தேன். அவர் திடீரென்று பரவச நிலைக்கு போய்விடுகிறார். அவர் பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் இங்கே தான் 7 மைலிலே ஒரு கோயிலே காளி கோயிலே பூசாரியாக இருக்கிறார்னு சொன்னார். பாருங்க, அங்கே விழுந்தது 16 வயது அங்கே இருந்த நரேந்திரனுக்கு. ஆகா, ஒரு பெரியவர், நாம் சந்திக்க வேண்டிய பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. அதனால் தான் பகவானிடத்திலே போய், வங்காளத்திலே பகவான் என்றால் ராமகிருஷ்ணர், சுவாமின்னா விவேகானந்தர். பகவான் ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர். அவர் போனார். அது மாதிரி ஒரு துளியேனும் உங்களுக்கு எங்களால் இந்த உணர்வு என்ற ஒரு சின்னஞ்சிறு பொறி தந்திருக்க முடியுமானால், அதானே இன்னைக்கு பூரா நம்முடைய குடியரசுத் தலைவர் என்ன வேலை செய்கிறாருங்க. இந்த ஒரு பொறி, ஒரு அக்கினி, ஒரே ஒரு சின்ன சிறு பொறி, அதை பார்த்தாரு. பெரியவங்களுக்கு கொடுக்க முடியாது, கொடுத்தா அவன் பற்ற வச்சுட்டு போயிடுவான். பொரியை கொடுத்தா அவன் எதையாவது பற்ற வச்சுட்டு போயிடுவான். சின்ன பிள்ளைங்களுக்கு 2020 அந்த புத்தகத்தை படிக்கிறீங்களா? பூரா படிங்க. அக்கினி சிறகுகள்னு மொழிபெயர்த்திருக்காங்க, அழகா இருக்கு. 2020ங்கிற மொழிபெயர்ப்பு அவ்வளவு நல்லா இல்லை, நான் சும்மா நல்லாவே சொல்றேன். அவர் அப்படியே கொட்டுகிறார். கலீல் கிப்ரான் அவருக்கு பிடித்திருக்கிறது, தாகூர் பிடித்திருக்கிறது. எது பிடிக்கல? ஒரு விஞ்ஞானி, மெஞ்ஞானி, உண்மையை உணர்கிற ஒரு பெரியவர் அத்தகைய ஒரு சின்னஞ்சிறு பொறியை தருவாரானால் ஒரு ஆசிரியராக இருக்க கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் ஏதேனும் அதை தந்திருப்போனால் அதனுடைய விளைவு இன்றைக்கு விளைநிலமாகிய இங்கே நமக்கு பயிராக முளைத்திருக்கிறது. அது விதை, இதான் பயிர். அறுவடை உங்களுக்கு, அறுவடை உங்களுக்கு. இனி வழக்காடு மன்றம். இது பாரதிக்கு பிறகு தமிழ் கவிதை வளரவில்லை என்று சொல்வது குற்றம் என்று நம்முடைய அருவியாக கொட்டுவார். அது உங்கள் ஊரில் கேட்க, நான் எங்கள் ஊரில் பேசுகிறதே இல்லை. ஏன் கூப்பிடுறதே இல்லை? கூப்பிடுறதே இல்லை. நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், அதையே விட்டுட்டீங்க. அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் எழுதியிருக்கேன் பாருங்க, வேணும்னே விட்டுட்டார். அமெரிக்காவுக்கு போயிருந்தா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் அறிஞர், ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகர், 3 பேரை கூப்பிடுவாங்க. நான் போன வருஷம் நான், ஸ்டாலின், நடிகருங்கிற முறையில் மணிவண்ணன், மனோரமா. ஏர்போர்ட்டில் பெருங்கூட்டம், மனோரமாவையும் மணிவண்ணனையும் வரவேற்கிறதுக்கு. நான் இறங்கி சத்தம் இல்லாமல் ஓரமாக போயிட்டு, பேராசிரியர் வந்திருப்பார், என்ன எங்கேயோ ஓரமாக நிற்பார், கூட்டிகிட்டு வாங்க. அது மாதிரி தான் எங்கள் ஊரில் என்னை யாரும் கூப்பிடுறதில்லை. ஆனால் இதே வாணியம்பாடியிலேயே பணி மேற்கொண்டு இதே ஊர்லேயே தன்னுடைய பெயரையும் நிறுவனம் செய்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு பங்கமும் வராமல் மேலும் மேலும் அதை மெருகூட்டி வருகிற என்னுடைய இனிய மாணாக்கர் அந்த குற்றத்தை சுமத்துகிறார். இவர் அற்புதமான மனிதர். ஒரே கல்லூரியில், இவர் 2 பேரும் ஒரே கல்லூரியில் எப்படி இத்தனை ஆண்டுகள் இருக்கிறார்கள்? நான் ஒரு கல்லூரியில் இருந்ததே கிடையாது. ஏன்னா பையன் சொல்லிட்டான், போதும் சார், ஒரு கல்லூரியில் இருந்து சொல்லிட்டான், நாங்கள் அறிவாளி ஆகிட்டோம், நீங்கள் மற்ற இடத்துக்கு போங்கட்டான். அங்கங்க ஒரே கல்லூரியில் பல ஆண்டுகள் இருக்கின்ற அருமையான சிந்தனையாளர், தேசிய உணர்வு உள்ளவர், எல்லா சிந்தனைகளையும் ஒன்று போலவே அதான் அழகா சுவாமி விவேகானந்தர் தான் சொல்றார், சிந்தசிஸ் ஆஃப் ஐடியாஸ், சிந்தசிஸ் ஆஃப் பிலாசபிஸ். விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதுகிறார்கள். விஞ்ஞானம் பகுத்து 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 பார்க்கிறது, அனலைசஸ். மெஞ்ஞானம் தொகுத்து 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 பார்க்கிறது. இதுதான் வித்தியாசம். என்னென்ன பொருள் சேர்ந்திருக்கிறது என்று பிரித்து பார்ப்பது விஞ்ஞானமானால், இந்த பொருளினால் சேர்த்தால் என்ன ஆகும் என்று நினைத்து பார்ப்பது மெஞ்ஞானம் என்று எழுதுகிறார்கள். அப்படி எல்லாவற்றையும் அருமையாக கற்ற ராஜாராம் அவர்கள் அதுக்கு மறுப்பு சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே காத்திருக்கிறது, தயவு செய்து. ஆனால் பெரும் கூட்டமாக கூடியிருக்கிறீர்கள்,
கூட்டத்தை கூட்டுவது என்பது அமைப்பாளர்களுடைய திறமை, அவர்களை ஓட்டுவது என்பது பேச்சாளர்களுடைய திறமை. சில நடுவர்கள் அவரே கேட்கிறான், சென்ற ஆண்டு நான் வந்தேனே, சென்ற ஆண்டு நான் தானே வந்தேன், கண்ணு கட்டிய தூரம் வரையில் மக்கள் இருந்தார்களே, இந்த ஆண்டு ஏன் இல்லை தெரியுதே, மூன்றாம் நீ தான் காரணத்தை சொல்லிட்டியே, சென்ற ஆண்டு நீ வந்த முதல் ஆண்டு அவன் தெரியாம வந்து உட்கார்ந்துட்டான், இந்த ஆண்டு உன் பேரை பெருசா போஸ்டர்ல போட்டாங்க, அவன் வீட்டில் இருந்துட்டான், ஒருவேளை அவன் வர நினைச்சாலும் மனைவி விடலை, தற்காத்து தற்குண்டான் பேணி அதே ஆளுதாங்க வராரு, என் மாங்கல்யம் காப்பாற்றப்படணும்னு கண்ணில் ஒத்துக்கிட்டு நிறுத்திடுறாங்க. என்ன எவ்வளவு பெரிய கூட்டத்தை! இன்னும் அதுக்கப்புறம் இதற்கு பிறகு இன்னொரு பெரிய மகுட நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. அந்த தலைப்பு அப்படியே பார்த்துட்டு நான் துடிச்சு போயிட்டேன். சொன்னேன், அடாடா அது நான் பேசப்படாது, இருந்தாலும் ரொம்ப அற்புதமான தலைப்பு, அது அப்புறம் வச்சுக்குவோம், அது ஒரு ஊரில் எங்கேயாவது பண்ணுவோம், அது கொண்டு இருக்கு நிறைய. ஒரு ஒரு தொடரை நினைச்ச உடனே ஒரு கிளர்ச்சி வரணும், தொடர் அப்படி இருக்கணும், படிக்கிறவன் அப்படி இருக்கணும், ரெண்டும் அப்படி இருக்கணும். அது மாதிரி இந்த நிகழ்ச்சி நீங்கள் இருந்து என்னோடு கலந்து நான் கேட்டேன், என்ன காதர் அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறதே, நடுவே ஏதாவது இடைவெளி இருக்கிறதா, இல்லை தொடர்ந்து அப்படியே இருப்பார்களான்னு. இல்லையா, அந்த மக்கள் இப்படியே இருப்பார்கள், அது ஒரு பெருமை இல்லையா? நான் ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன், எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, ஆனால் நான் தங்கியிருந்த ரூமுக்கு மறுநாள் காலையில் வந்துட்டான், ஐயா என்ன தீர்ப்பு சொன்னீங்கன்னு. என்னையா உட்காந்துருந்தீங்களே, முழிச்சுக்கிட்டா இருந்தோம்ங்கிறான், அவ்வளவும் தூங்கியிருக்கான், முழிச்சுக்கிட்டா இருந்தோம்ங்கிறான். சரி, அது அப்படி இருக்காம பூரா நல்ல விழிப்போடும் உணர்வோடும் பிரஜையோடும் நமக்கு வேண்டியது அதாங்க. சமுதாய பிரஜைன்னு ஒன்று வேண்டாமா? சமுதாயம் எக்கேடு கட்டால் என்ன என்று இருக்கலாமா? மொழி எக்கேடு கட்டால் என்ன என்று இருக்கலாமா? கேடு உடுத்தாமல் இருக்கலாம், எக்கேடு கட்டால் என்னன்னு இருக்கக்கூடாது, நாம கேடும் உடுத்தக்கூடாது, எக்கேடு கட்டால் என்ன என்று இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு பிரஜையோடு மொழி பிரஜையோடும் நல்ல உணர்வோடும் இருக்கிற உங்களை என்னோடு சேர்ந்து இதை சுவைக்கும்படி, ஏன்னா நான் பரிமாறுறேன், நீங்கள் உண்ண போகிறீர்கள், இவர்கள் பரிமாறுவதற்கு. சமைக்கிறத விட பரிமாறுறதாங்க உயர்ந்த கலை தெரியுமா? பிரமாதமாக இருக்கும், உப்பு பயங்கரமாக கூடியிருக்கும், அதை பார்த்துட்டு லேசாக நாக்கை வெளியே நீட்டி ஒரு சொட்டு அந்த அம்மா விட்டுக்கிட்டு, பயங்கர உப்பாக இருக்கும், கொஞ்சம் உப்பு கூடி போச்சு சும்மா வச்சுக்கோங்க, அதுக்கு பேரே உப்புமான்னு தானே பேர், அதனால தான் அதுக்கு பேர் உப்புமான்னு பேர். அது உப்பு 3 எழுத்து, மா 1 எழுத்து, 3:1 போட்டிருக்கா. இது எவ்வளவுன்னா அது அவ்வளவு, ஒரு ஆழாக்குன்னா அது 3 ஆழாக்கு போட்டாச்சு. அதான் போட்டு அதை எடுத்து பரிமாறி, ரொம்ப நல்லா இருக்குன்னா பரிமாறும்போது நல்லா இருக்கு, பரிமாற அழகு நல்லா, கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏசி முத்தியா வீட்டுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தார், சாப்பிட உட்காந்துருந்தார், முதல்ல சட்னியை வச்சு தொலைச்சிட்டான், நல்ல கார சட்னி, பயங்கரமான காரம், நிறைய தக்காளி போட்டு வரமிளகாயை போட்டு வச்சுட்டான். அவர் கேட்டார், சபேஷன் கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ எ ஸ்பூன்னாரு, கொண்டு கொடுத்தா இதை அள்ளி அடிச்சிட்டாரு, அள்ளி அடிச்சுட்டு காரம் தாங்காமல் அழறாரு, ஒரே அழுக. நான் சொன்னேன், அதிகாரம் இதான், அதிகாரம் அதிகாரம் பயங்கர ஊத்துது. ஆனால் ஹவ் இஸ் திஸ் மிஸ்டர் ராபர்ட் அப்படிங்கிற ஒழில் நாய்ஸ் அப்படிங்கிறார் பார்த்தீங்களா? அவன் பாருங்க, ஏன்டா அதை கொண்டு நம்மளாக இருந்தால் துப்பி போடுவோம், துப்பாருக்கு துப்பாய அந்த திருக்குறளையும் சொல்லி அவன் மேலே துப்பி அவன் சட்டையை கெடுத்துருவான். இட்ஸ் வெரி நைஸ், ஹவ் இஸ் இட் மேடுனாரு. எதுக்கு அங்கே போய் செய்கிறதுக்கா? எதுக்காக கேட்குறாரு? பரிமாறுகிற முறையினாலே ஒரு மகிழ்ச்சி, உண்ணுகிற சுவை உங்களுக்கு நாம் எல்லோருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விருந்திருக்கிறது என்று சொல்லி, பாரதிக்கு பிறகு எத்தனை புலவர்கள் வந்திருக்கிறாரோ அத்தனை புலவர்களையும் சொல்வாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் சொல்வதை வைத்து அவர் மறுக்க இருக்கிறார். உங்களுக்கு வழக்காடு மன்றத்துடைய போக்கெல்லாம் அருமையான மேடை, இப்படிலாம் மேடை அமையணுமே சார். மதுரையில் சிம்மக்கல்ல ஒரு மேடை அமைச்சிருக்கிறான், 2 டயர் வண்டியை கட்டிட்டான், இப்படி ஒரு டயர் வண்டி, இப்படி ஒரு டயர் வண்டி, 2 டயர் வண்டியும் சேர்த்து, அப்படி தான் அரசியல் கூட்டம் நடத்துறது, 2 டயர் வண்டியும் சேர்த்து கட்டியிருக்கிறான். ஒரு வண்டியில் ஒரு அணி, இன்னொரு வண்டியில் இன்னொரு அணி. அப்போ நடுவர் என்ன எங்கே வச்சிருப்பான்னு தெரியும் உங்களுக்கு, நடுநாயகமாக வச்சுட்டான். கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த 2 வண்டியும் கட்டு தளர்ந்து வண்டி போகுது. அப்போ நான் சொல்கிறேன், என்னால் கூட சேர்த்து வைக்க முடியாத அளவு பிளவுன்னு நான் ஆளை காணோம். கீழே போயிட்டு ஏன்டா இப்படி வச்சிங்கிறேன். இல்லைங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இவரை கொண்டு வண்டியில் வீட்டில் விட்டுறலாம், இந்த அணியை கொண்டு இழுத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுறலாம், இதை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறலாம், நான் எங்கே போவேன்னா கீழே சைக்கிள் ரிக்ஷா நிற்கிதுங்கிறான். என்ன அழகான ஒளி விளக்குகள்! பாராட்டணும் சார், பாராட்டுறதுங்கிறது உயர்ந்த குணம். ஒளி விளக்கு ரொம்ப ஊரில் இந்த மைக்கு பேசுகிறதுக்கு முன்னால் வரையில் ஒழுங்காக இருக்கும், பேசினோடனே அதுவாக பேசும். அவர் சொன்னார்ல சங்கு, சங்கு, அடே அப்பா அற்புதம், அது அப்புறம் சொல்கிறேன், ஒன்று வச்சுருக்கேன், அப்பப்போ சொல்லுவேன். அது சங்கு ஒளி விளக்கு. சில ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜில் விளக்கு நிறைய இருக்கும், ஏன்னா நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக. உங்கள் பக்கம் விளக்கே இருக்காது, எல்லாம் கை தட்டிக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் கை தட்டி நின்று போயிடும், ஆள் இருந்தால் தானே எல்லாம் அவங்கவுங்க போயிடுவீங்க. அதனால் இங்கே உங்களுக்கும் ஒளி விளக்கு, எங்களுக்கும் ஒளி விளக்கு, விளக்கும் ஒளிகள் 2,
ஒன்றை ஒன்று பொருத்தி ஏற்றுக்கிற விளக்குகள் ரெண்டு. இந்த விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியுமா சார்? தம்பி ஏற்ற முடியுமா? எலக்ட்ரிஷியன் ஒரு டியூப்லைட் வச்சு இன்னொரு டியூப்லைட் ஏற்றுவீங்களா? வயரை வச்சு தானே ஏற்றுவீங்க. அவ்வளோதானே. ஒரு டியூப்பில் வச்சு இன்னொரு டியூப்லைட் ஏற்ற முடியாது. இன்னொரு சுடரை வச்சு சுடர் ஏற்றலாமே. நம்ம சுடர் அதான் திரி. என்ன தெரியுது? மின்னல் திரிகள். ஏன் மின்னல் திரிகள்னு வைக்கிறாரு? இந்த திரி தான் ஒன்றே ஒன்று ஏற்ற முடியும், இது ஏற்ற முடியாது. இந்த வயர் தான் ஏற்ற முடியும். இந்த டியூப்லைட் எடுத்துகிட்டு போய் காட்டி கொண்டு இந்த டியூப்பில் வச்சு பாருங்கள், எரியுதான்னு. எரியாது. அப்படி தான் ஒரு இடத்துல சீரியல் லேம்ப் போட்டிருக்கான். ஒரு ஹோல்டரில் பல்பு கிடையாது, ஒரு ஹோல்டரில் பல்பு கிடையாது. அதில் கரண்ட் இருக்குமா இல்லையாங்கிறேன். அவர் என்ன ராஜாராம் சொல்கிறாரு கரண்ட் இருக்குமையான்னு. அப்துல் காதர் சொல்கிறாரு இருக்காதையாங்கிறார். ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நடுவர் கையை வச்சு பார்த்தா தெரியும். ஏயா இருக்குங்கிறதுக்கு நீங்களும் இல்லைங்கிறதுக்கு இவரும், இல்லாமல் போகிறதுக்கு நானுமா? இருக்குங்கிறதுக்கு இவர், இல்லைங்கிறதுக்கு இவர், இல்லாமல் போகிறதுக்கு நான். முடியுமா? அது மாதிரி ரெண்டு அருமையான மின்னல் திரிகள் இங்கே இருக்கின்றன. நமக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி இந்த அருமையான வழக்காடு மன்றத்தை தொடங்கி வைக்கும்படி நான் அப்துல் காதர் அவர்களை மிக பெருமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை நெஞ்சார பாராட்டுகிறேன். என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பதனாலே தான் எனக்கு வயதே ஆவதில்லை. எனக்கு வயசே ஆகிறது கிடையாது. எனக்கு அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் என்ன வயசுன்னாரு. 45ன்னு. 25 வருஷத்துக்கு முன்னாலேயும் அப்படி சொன்னதான் ஞாபகம்னாரு. 25 அவருக்கு ஞாபகம் இருக்குது பாருங்க. என் வயசு அவருக்கு ஞாபகம் இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாலேயும் அப்படி சொன்னதான் ஞாபகம்னாரு. நான் சொன்னேன் நம்மகிட்ட அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது, என்னைக்கும் ஒரே பேச்சு, மனுஷன் மாறவே கூடாது என்று சொன்னேன். அத்தகைய இனிய மாணாக்கர் நண்பரை இந்த வழக்காடு மன்றத்தை தொடங்கி வைக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.